எப்போதுமே விநாயகப் பெருமானை வணங்கும்போது மற்ற மலர்கள் என்ன எல்லாம் இருக்கின்றதோ இல்லையோ, அருகம்புல் மிக முக்கியமான ஒன்று. அருகம்புல்லுக்கு மகிழ்கின்ற தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானுக்கு மிக பெரிதாக ராஜ அலங்காரங்களோ, மிகப்பெரிய செலவு செய்து பூஜை செய்வதோ அதெல்லாம் விநாயகருக்கு வேண்டாம். அருகம்புல் சாதாரணமாக கிடைக்கும், பணம் கொடுத்து கூட வாங்க வேண்டாம். சாலை ஓரங்களிலே இருக்கின்ற அந்த அருகம்புல்லானது அதற்கு மிகவும் மகிழ்ந்து நமக்கு அருளை வாரி பொழிபவர் விநாயகப் பெருமான். சரி, இந்த அருகம்புல் விநாயகப் பெருமானுக்கு உரித்தான அந்த கதை, அதைத்தான் இன்றைய நாளிலே நாம் ஆன்மீக தகவலிலே தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அருகம்புல்லானது கடுமையான கோடையை கூட தாங்கி நிற்கும். வெயிலிலே காய்ந்து போகுமே தவிர அழிந்து போகாது. சின்னதாக மழை பெய்தால் கூட உடனடியாக துளிர்த்துவிடும். ஒரு நல்ல உடனடியாக துளிர்த்து விடுகின்ற ஒரு வஸ்து இந்த அருகம்புல். ஆகவே இந்த அருகம்புல்லானது எளிதாக கிடைக்கின்ற வஸ்து. இதனை விநாயகப் பெருமானுக்கு சமர்ப்பித்து நாம் வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் பெறலாம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நல்லவர்கள் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு இருப்பார்கள். அவர்களை இறைவனுடைய கருணை என்கின்ற மழை வந்து காப்பாற்றிவிடும். இது ஆண்டோர்களுடைய வாக்கு. அருகம்புல்லை வைத்து காட்சிக்கு எளிமையாகவும் தன்னுடைய ஆவலினாலும் விநாயகப் பெருமான் அருகம்புல்லை ஏற்றுக்கொள்கின்றார். உடல் சூட்டை அகற்றுகின்ற அற்புதமான ஒரு வஸ்து இந்த அருகம்புல்லானது. நாள்பட்ட குடல் புண்களையும் கூட ஆற்றிவிடுகின்ற ஒரு மருத்துவ குணம் பெற்றது இந்த அருகம்புல்லானது. ஆகவே அறிவியல் ரீதியாகவும் இந்த அருகம்புல்லானது நமக்கு நன்மை பயக்கின்ற ஒரு அருமையான வஸ்து. ஆகவே விநாயகப் பெருமான் தனக்கு அருகம்புல்லை விருப்பமான மாலையாக ஏற்றுக்கொண்டார். எங்கும் எப்போதும் கிடைக்கின்ற இந்த அருகம்புல்லை அர்ப்பணித்தாலே போதும், விநாயகப் பெருமான் மகிழ்ந்து நாம் கேட்கின்ற வரங்களை எல்லாம் கொடுத்து விடுவார். எளிமையான தெய்வம் அல்லவா?